வணக்கம். இன்றைக்கி மாயன்கீரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாயன்கீரை மரக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்சிகம் ட்ரீ ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது மெக்சிகோவில் இருக்க மாயன்கிற பழங்குடியின மக்கள் இதை உணவாக அதிகமாக பயன்படுத்தினதுனால இதை மாயன்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரை அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. இருந்தாலும் எல்லா கீரைகள் போல் இதை நல்லா சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் பச்சையாக இதை சாப்பிடக்கூடாது. பால் வாரதுனால இதை பச்சையாக சாப்பிடாம நல்லா சமைச்சு சாப்பிட்ணும். பொரியல், கூட்டு, இதை தேநீராக கூட நம்ம போட்டு இதை குடிக்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை சாப்பிட்றப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். சுகரு, பிபி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் இந்த கீரையை. இந்த கீரை சும்மா இந்த சின்ன ஸ்டெம்பை சின்னதாக வச்சா கூட நல்லா துளிர்த்து வந்துடும். இவ்வளோ சின்ன குச்சி கூட பெருசாக கூட தேவைப்படாது. நல்லா புதர் மாதிரி வளரும். சின்ன ஒரு குச்சியை தலைகீழாக ஊனிட்டா இது முளைக்காது. நேராக அந்த கணுவை பார்த்து கரெக்டாக ஊனோம் அப்படின்னா இது நல்லா புதர் மாதிரி வளர்ந்து வரும். நல்ல பெரிய மரமாக கூட வரும் அது. ஆனால் நம்ம கீரை வைக்காக அதை ஒடிச்சு வளர்த்து சின்னதாக கூட வளர்த்துக்கலாம். இந்த கீரை நான் ஒரு சின்ன ஸ்டெம்பு ஒரு ஒரு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொண்டாந்து வச்சது சின்னதாக. அது தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இந்த சத்து மிகுந்த கீரையை எல்லோரும் வளர்ப்போம். நன்றி.